அவரவர்கள் தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர்க்கு அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. நமது குருநாதர் நம் உடலுக்குள் பதிவு செய்த குறிப்பாக நெஞ்சின் பாகமுள்ள எலும்புகள், விலா எலும்பு, குருத்தெலும்பு, அதில் இருக்கக்கூடிய ஊன், அந்த ஊனாக உறைந்த அந்த ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்களில் குறிப்பாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி உணர்வுகளை எந்த அளவிற்கு நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து எங்களுடைய விலா எலும்புகளிலும் நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகளிலும் குருத்தெலும்புகளிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர வேண்டும். அந்த எலும்புகளுக்குள் உறைந்திருக்கும் ஊன் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும். அந்த ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற்று துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பேரொளியாக மாற்றக்கூடிய ஊனாக உருவாக்க வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் நினைவை அதிக அளவிலே ஒவ்வொரு நாளும் இதை எண்ணி ஏங்கி அந்த சக்தியை குறிப்பாக அந்த இடங்களிலே பரவச் செய்து கொண்டு ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டால், இதற்கு முன் நம்மை அறியாது பல கோடி சரீரங்களில் எத்தனையோ பிறவிகளில் நம்மை அறியாது சேர்த்து கொண்ட ஊழ்வினை பயன் என்று சொல்வார்கள். அந்த ஊழ்வினைகளையும் நம்மை அறியாது நாம் எத்தனையோ பல உயிரினங்களை கொன்று தின்றுதான் மனிதனாக இன்று வந்திருக்கின்றோம். இன்று வந்த நிலையிலும் சிறு பிள்ளையிலிருந்து நாம் வளர்ந்து வந்திருந்தால் நம்மை அறியாத எத்தனை ஜீவன்களுக்கு அறியாத நிலையில் எவ்வளவு தொல்லை கொடுத்திருப்போம், அறியாத வயதிலும் செய்திருப்போம். இன்றும் கூட நாம் பார்க்கலாம், வீட்டிலே எறும்பு வருகிறது, கொசு கடிக்கிறது, அல்லது ஏதோ வீட்டிலே சிறு சிறு உயிரினங்கள் நமக்கு தொல்லை கொடுக்கிறது என்றால் அதை நாம் அடித்துக் கொள்கின்றோம். ஏதோ ஒரு வகையில் அவைகளுக்கு துன்பங்கள் விளைவிக்கின்றோம். இதெல்லாம் பாவ வினைகளாக இருக்கின்றது. அதே போன்று நம்மை அறியாது நாம் சொல்லக்கூடிய உணர்வுகள் சாப உணர்வுகளாக அல்லது சாப அலைகளாக அல்லது நாம் மற்றவருடைய உணர்வுகளை ஒருவருக்கொருவர் தாக்கி பேசியதையோ சண்டையிட்டதையோ நாம் கேட்டாலும் இதெல்லாம் சாப வினைகளாக வருகின்றது. இப்படி நம்மை அறியாது தெரியாத நிலையில் கொண்டு எத்தனையோ
தீய உணர்வுகள் அதுவும் தீய வினைகளாக பதிவாகிக் கொண்டே வருகின்றது. இப்படி எது பதிவானாலும் தீய வினையாக இருந்தாலும் சரி, அறியாத நிலையில் வளர்த்தது பாவ வினைகளாக இருந்தாலும் சரி, பல கோடி சரீரங்களில் வளர்ந்து வந்த நிலையில் நாம் இதற்கு முன்பே உயர்ந்த நிலை பெறக்கூடிய தகுதி இருந்தும் அதை தவறவிட்ட நிலையில் பூர்வ ஜென்ம வினையாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த வினையாக இருந்தாலும் அந்த வினையெல்லாம் தீர்ப்பவனே, விநாயகனே, ஆதி முதல்வனே என்று சொல்வது போன்று இந்த மனித உடலில் தான் இந்த வினைகளை கரைக்க முடியும். அந்த வினைகளை கரைப்பதற்கு அதே சமயத்தில் நமக்குள் உயர்ந்த சக்திகளை வளர்ப்பதற்கு ஒரு நிலத்திலே நல்ல விதைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் களைகள் அது அறியாதபடி அதுவும் முளைக்கின்றது. அந்த களைகளை நாம் சீர்படுத்தவில்லை என்றால் அல்லது அதனுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தவில்லை என்றால் நல்ல பயிர் அது வளர்க்க வேண்டிய சக்தி அங்கே தடைப்படி. இது போன்றுதான் இந்த நெஞ்சின் பாகம் உள்ள குறிப்பாக அந்த குருத்தெலும்பு, அதை நமது குருநாதர் மானிட்டர் என்று சொல்வார். அது படபட என்று அந்த உணர்வின் மோதலுக்கொப்ப துடிப்புகள் அதிகமாகின்றது. துடிப்புகள் அதிகமானால் அதனுடைய மின் இயக்க ஓட்டம் உற்பத்தி அதிகமாகின்றது. அந்த ஓட்டம் அதிகமாகும் பொழுது அந்த நேரத்திலே நம்முடைய சுவாசமும் அழுத்தமாக கனமாக வருகின்றது. ஆக எதை நாம் நீக்க வேண்டும், எதை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த நேரத்தில் அது அதிகமாக நமக்குள் செல்கின்றது. அது இதையெல்லாம் மாற்றி அமைக்கவில்லை என்றால் அதற்கு குருநாதர் ஒரு தெளிவான உபதேசம் ஏற்கனவே ரேடியோ கத்தில் கேட்டவர்களுக்கு தெரியும். தன்னுடைய தகப்பனாருடைய உயிரான்மாவும் சரி, தன்னுடைய மாமனாருடைய உயிரான்மாவும் சரி, அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கவில்லை. என்னுடைய மனைவி உடலை விட்டு அவர் போய்விடுவார்கள் என்று மருத்துவர்கள் சொன்ன உணர்வு என் மாமனாருடைய அவருடைய உடலை விட்டு அவர் உயிர் பிரிவதற்கு காரணமாக அமைந்தது. இது போன்றுதான் என்னுடைய தந்தையும் இப்படி சாமியாராக போகின்றானே, யாரோ பைத்தியத்தோடு போகின்றானே, அவனை கொஞ்சம் கூப்பிடுங்கள், அவனை போக விடாதீர்கள் என்று அவர் சொல்லியும் குருநாதர் காட்டியவர்கள் நான் சென்று விட்டேன், அவரை விட்டு விலகி செல்கின்றேன் என்று இந்த எண்ணம் தான். அவரும் என்னுடைய தந்தையும் உடலை விட்டு பிரியும் பொழுது அவருக்கு நோய் இல்லை. ஆனால் இந்த உணர்வின் அழுத்தம் தாங்காது. உடலிலே வயிற்றோட்டம் ஆகித்தான் என் தந்தையும் உடலை விட்டு பிரிகின்றார், என்னுடைய மாமனாரும் உடலை விட்டு பிரிகின்றார். ஆக இந்த இடத்திலே உபதேசத்தை கேட்டவர்களுக்கு தெரியும் நமது உயிர், அதிலே இந்த உணர்வுகள் நாம் எப்படி ஒரு பலூனை அந்த காற்றை அதிகமாக ஊதப்பட போகும்போது அது பலவீனமாக இருந்தால் எப்படி வெடித்து விடுகின்றதோ, இது போன்று இந்த உணர்வின் ஈர்ப்பை நான் சொல்ல சொல்ல கேட்காமல் போகின்றாரே, அல்லது என்னுடைய ஒரே பிள்ளை இந்த மாதிரி ஒருவருக்கு கட்டி கொடுத்து என்னுடைய பிள்ளை இப்படி ஆகிவிட்டதே, என் பிள்ளை பிழைப்பதே ஆண்டவனுடைய செயல் என்றால் இது எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும், இது எப்படி தாங்குவது என்று இந்த உணர்வின் ஈர்ப்புகள், அதைத்தான் குருநாதர் இங்கே தெளிவாக சொல்லுகின்றார். இந்த உயிரிலே இந்த அழுத்தம் பட அதிர்வுகள் கூட முதல்ல சொன்ன மாதிரி அந்த பலூனில் அதிகமாக காற்றை நிரப்பினாலோ அல்லது அந்த இடத்துல பலவீனம் இருந்தால் அந்த இடத்துல அது எப்படி உப்பி அந்த பலூன் வெடித்து விடுகின்றதோ, இது போன்ற இந்த உயிரிலே இந்த அதிர்வுகள் கூட, இந்த உடலில் நடுக்கங்கள் கூட, அதிர்வுகள் கூட, அந்த சுவாச நிலை துடிப்புகள் எதிர்மறையாக இயங்க, உறுப்புகள் செயலற்றதாக மாறப்பட போகும்போது நம் ஜீரண உறுப்புகள் கொடுத்த சக்தியை ஜீரணிப்பதற்கு பதிலாக அப்படியே கொடுத்ததை அப்படியே திறந்து விட்ட மாதிரி பண்ணிவிட்டது என்றால் உடல் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் எல்லாம் அது உடல் இருந்து நீங்கிவிட்டால் மனிதன் உடலை விட்டு பிரியும் சந்தர்ப்பங்கள் இது எப்படி உருவாகிறது என்பது குருநாதர் அந்த இடத்திலே இது ஒன்னாலும் காப்பாற்ற முடியவில்லை அல்லவா என்று சுட்டி காட்டுகின்றார். அவர்கள் எடுத்த அந்த சந்தர்ப்பம், அந்த நுகர்ந்த உணவு எப்படி உயிரிலே இந்த அழுத்தம் பட்டு உடல் உறுப்புகள் இது எப்படி பாய்ச்சப்படுகின்றது, உடல் உறுப்புகள் எப்படி அந்த இயக்கங்கள் குறைகின்றது, அந்த இயக்கங்கள் குறையப்பட போகும்போது இந்த உடலை விட்டு இந்த உயிர் எப்படி பிரிகின்றது என்பதை இதெல்லாம் அனுபவபூர்வமாக காட்டித்தான் எனக்கு உணர்த்தேன் என்று சொல்ல. ஆக இது போன்று நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகள் அதற்குத்தான் பூர்வ மத்தியிலே குருநாதர் அடிக்கடி இதை நினைக்கும்படி சொல்லுகின்றார். அதே சமயத்தில் இந்த எலும்புகள், அதுதான் குருத்தெலும்பு, இந்த இடத்திலே தான் துடிப்புகள் வேகமாக துடித்து கவர்ந்து நமது ஆன்மாவாக இந்த இடத்திலே தான் குவிக்கின்றது. ஆக இந்த குருத்தெலும்பிலும் சரி, நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகளிலும் சரி, விழா எலும்புகளிலும் சரி, இதற்கு முன் நான் செய்ய அது மறந்திருந்தோ அல்லது அறியாமல் இருந்தோ இந்த சந்தர்ப்பத்தில் இதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு இது நாள் வரை செய்யாத நிலைகளை இதை நாம் சீர்தூக்கி, அதாவது சீராக்கி
அந்த அகசியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமான உணர்வுகளையும், அந்த மாமகரிஷி ஈஸ்வராய குருவருடைய உணர்வுகளையும், நமது ஞான குருவின் அருள் சக்தியையும், அகசியன் தாய்க்கருள் பெற்ற நஞ்சினை வெல்லக்கூடிய மூலிகை மனங்கள், பச்சிலைவாசி, இது அனைத்தையுமே நேரடியாக இது போன்று இனிமேல் எந்த சந்தர்ப்பம் இந்த பயமோ அதிர்வோ படபடப்போ நம்மை அறியாத அதிர்ச்சியோ இது போன்று நம்ம கேட்க முடியாத அதிர்ச்சி தரக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் அடுத்த கணம் நம்முடைய நினைவு ஈஸ்வரா என்று சென்று அகசியர்பாலும் ஈஸ்வர பற்றுவாலும் ஞானகுருவின்பாலும் அகசியன் அஞ்ச வெல்லக்கூடிய சக்தியை தாய்க்கருள் எப்படி பெற்றானோ அந்த சக்தியில் அனைத்துமே நம் நினைவு கொண்டு வந்து அது எந்த நம் குருத்தெலும்பு இந்த மார்பு கூட்டிலே நம்முடைய நினைவுகள் சென்று அந்த இடத்திலே இந்த நினைவை சேர்த்து அந்த இடத்துல இது உரைய செய்தோம் என்றால் இந்த ஊனை உருவாக்கக்கூடிய அணுக்கள் எந்த உணர்வின் அழுத்தம் உயிரிலே பட்டு இந்த உறுப்புகளுக்கும் சரி மற்ற உள்ளிருக்கூடிய உள் உறுப்புகளுக்கும் இந்த உணர்வுகளை மாற்றி அந்த பயத்தின் துடிப்பால் அதிர்ச்சியாக உடல் இருக்கக்கூடிய அணுக்களை செயலற்றதாக மாற்றி இந்த உடலிலிருந்து நம்மை அதாவது நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் பயத்தால் இந்த உணர்வுடைய ஆன்மாவிலே விஷம் கலந்ததாக மாற அந்த சந்தர்ப்பம் நாம் நம்மை அறியாத இந்த விஷத்தன்மைகள் இயக்கக்கூடிய நிலையிலிருந்து மாற்றி அமைத்த அந்த மகா ஞானிகள் உணர்வை நாம் இங்கு இணைத்தோம் என்றால் நாம் மிக மிக ஆற்றல் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாக மாறுகின்றோம். அதைத்தான் நரசிம்மா, அதுதான் இன்றைய தியானமாக நாம் பயிற்சியாக இதற்கு முன் நாம் நடுக்கமோ படபடப்போ அதிர்ச்சியோ வந்தால் நாம் ஈஸ்வரா என்று எண்ணுவோம் துருவ நட்சத்திரத்தில். அதற்கு பதிலாக அங்கே எண்ணிவிட்டு நம் மார்பு கூட்டிலே எந்த இடத்திலே படபடப்பு வருகின்றதோ கண்ணின் நினைவை அங்கே செலுத்த வேண்டும். அந்த இடத்திலே அகசியன் தாய்கருள் பெற்ற நஞ்சினை வெல்லக்கூடிய மூலிகை மனங்கள், அகசியன் துருவனாகி துருவ மகர்ஷியை துருவ நட்சத்திரமான உணர்வுகள், மாமகர்ஷி ஈஸ்வர குருவுடைய உணர்வுகள், ஞானகுருடைய அருள் சக்தி, துருவ நட்சத்திரம், இது அனைத்தையும் ஒன்றாக எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து என்னுடைய குருத்தெலும்பிலே படர வேண்டும். எந்த இடத்திலே அந்த அதிர்வுகள் படபட போறீங்கிறது கையை வைத்து கூட செய்யலாம். கண்ணை மூடி கையை வைத்து அந்த அகசியமா மகரிஷி அருள் சக்தி என் அந்த நெஞ்சி பகுதியில் உள்ள விழா எலும்புகள் அந்த குருத்தெலும்பு முழுவதும் படர வேண்டும், அந்த ஊன் முழுவதும் படர வேண்டும் என்று 2 கையை வைத்து கூட செய்யலாம். எந்த அளவிற்கு நமக்கு அதிர்வுகள் சிறிதாக இருந்தால் அல்லது பெரிதாக இருந்தால் அல்லது உடல் முழு இருந்தால் 2 கையுமே வைத்து அந்த பகுதியில் அந்த படபடப்பு நீங்கும் வரை, அந்த நினைவுகள் மாறும் வரை, அந்த உணர்வுகள் மாறும் வரை எந்த அளவிற்கு வருகின்றதோ எதிர்மறையாக அல்ல, நான் சொல்வது எதிர்மறையாக எதிர்த்து அல்ல, அதற்கு அந்த சக்தி நாம் கொடுக்கின்றோம். ஒரு செடி வாடி இருக்கிறது என்றால் அதற்கு எப்படி உரம் அது அந்த நீரோடு கலந்து அந்த செடிக்கு அது எப்படியும் அது சத்துள்ளதாக செழிப்பாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ இந்த நோக்கத்தில் இது ஆசையோடு நாம் செயல்படுத்த வேண்டும். அது பயமாக இருக்கின்றது, படபடப்பாக இருக்கின்றது, என்ன ஆகிவிடுமோ என்ற நிலைக்கு போகாதபடி அந்த நேரத்திலே இதை அங்கே நினைவை செலுத்த, அடுத்து எப்பொழுது பயம் வந்தாலும் படபடப்பு வந்தாலும் அதிர்ச்சியான சிந்தனை வந்தாலும் அதோடு சேர்ந்து அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான உணர்வுகளும் சேர்ந்தே வரும், மாமகர்ஷி ஈஸ்வர குருவர்களும் சேர்ந்து வரும், ஞானவருடைய உணர்வுகள் வரும், துருவ நட்சத்திர உணர்வு. ஆக இந்த உணர்வுகள் இங்கே சிறுக 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 அந்த விழா எலும்புகளிலும் சரி குருத்து எலும்புகளிலும் சரி இந்த உணர்வுகள் அங்கு ஊனாக பதிவாகின்றது. இந்த ஊனாக பதிவாக இந்த உயிருடைய ஈர்ப்பு முதல்ல சொன்னாரு குருநாதர் காட்டியவர்கள், அவருடைய தந்தையும் சரி அவருடைய மாமனாரும் சரி உயிரில் இந்த அழுத்தம் அதிகமாகும் போதுதான் உள் உறுப்புகள் இந்த அதிர்வை தாங்க முடியாதபடி அது அப்படியுமே அந்த உறுப்புகள் செயலற்றதாக மாறி அவர்கள் எந்த விதமான நோய்வாய்ப்படாமல் சிறிது நேரத்தில் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் தான் ஒரு பலூன் எப்படி ஊதி அதனுடைய செயல் இலக்கமாகி அது வெடித்து அது அதாவது அந்த காற்று வெளியே போயிடுது என்று எப்படி சொல்கின்றோமோ இது போன்றுதான் நாம் சுவாசித்த உணர்வு உயிரிலே பட்டு அழுத்தம் அதிகமாக இந்த காற்று மூச்சு காற்று என்று சொல்கின்றமே இந்த மூச்சு காற்று உள்ளே சென்று வழி வருவதற்கு பதிலாக இது அதற்கப்புறம் இயக்கம் இல்லாதபடி அந்த பலூன் நாம் சொல்லுகின்றமே மூச்சு காற்று என்று அதை தடைப்படுத்தி விடுகின்றது. இந்த தடைப்படுத்தும் பொழுது உயிருக்கும் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு இடைப்பட்ட காந்த புலன் தடைப்பட போகும்போது இந்த உயிர் தன்னிச்சையாக வெளியே சென்று விடுகின்றது. அதைத்தான் நம் மரணம் என்று சொல்லுகின்றோம். அந்த நிலை ஏற்படாதபடி அந்த மரண பயம், அந்த மரண பயத்தை வென்றவர்கள் மகா ஞானிகள். அந்த மரண பயத்தை நமக்குள் அறவே வராதபடி, மரண பயம் என்ற பயமே நமக்குள் வராதபடி இதை காக்கக்கூடிய சக்தியாக, மற்றவர்களையும் காக்கக்கூடிய சக்தியாக, பாசத்தால் அல்ல ஞானத்தால் ஆற்றல் மிகுந்த சக்தி வாய்ந்த ஞானிகள் கொடுக்கக்கூடிய உயர்ந்த சக்தியாக, அதைத்தான் சொல்றது ரெசிஸ்டர், கவர்ந்து கொண்ட சக்தி. நாம் கவர வேண்டிய சக்தி அது. அதோட போய் நாம் போராட வேண்டியதில்லை. நமக்குள் இப்படி படபடப்பு வருகின்றது, நமக்குள் இப்படி பயம் வருகின்றது, அதோடு போராடாதபடி அந்த பயமான அணுக்களோ படபடப்பு ஏற்படுத்தும் அந்த சக்திகளோ அவைகளுக்கு இந்த உணர்வை நாம் ஊட்டமாக குடிக்கின்றோம். பயப்படுவதற்கு அல்ல, பயத்தை வெல்வதற்கு, உயர்ந்த சக்தி வாய்ந்த அணுக்களாக மாற்றுவதற்கு. ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா
கருணை சொரூபா என்னை ஆட்கொண்டார். ஆக அந்த விஷத்தினுடைய இயக்கம்தான் அனைத்திற்கும் காரணம். ஆனால் விஷம் அதிகமாக சேர்ந்து விட்டால் இருள் சூழ்ந்து விடுகின்றது. ஆனால் அந்த விஷம் இருள் சூழல் செய்வதற்கு பதிலாக அதில் அதை வென்ற ஞானிகள் உணர்வு அங்கே நெருப்பாக அதற்குள் இணைக்கப்பட போகும்போது அந்த விஷம் சிரித்து விடுகின்றது. இந்த விஷமே நமக்குள் அந்த மகா ஞானிகள் உணர்வை ஊழ் வினை என்ற வித்தாக இப்பொழுது முதல்ல சொன்ன நிலம், அதிலே நல்ல விதைகளை நாம் விளைய வைத்து பலனை பெற விரும்புகின்றோம். ஆனால் மண்ணிற்குள் மறைந்துள்ள அதாவது களைகள், அதைத்தான் ஊன் என்று சொல்வது. இந்த ஊன் அங்கே கலை, இந்த கலை எப்படி மண்ணிற்குள் இருந்து அது நாம் எதுவுமே செய்யாதபடி விளைந்து வருகின்றதோ, இது போன்ற நாம் இதற்கு முன் பதிவு செய்த இந்த சரீரம் மட்டுமல்ல, நாம் தாய் கருவிலிருந்து மட்டும் வந்ததில்லை, எத்தனையோ சரீரங்களில் அது அத்தனையும் நாம் நல்லதாக மாற்றுவதற்கு, இந்த ஊனையே மாற்றுவதற்கு அதற்குண்டான பயிற்சியாக நாம் இன்றைய தினம் சொன்ன மாதிரி திரும்பவும் விலா எலும்பு, மார்பெலும்பு, குருத்தெலும்பு, நமக்கு தெரியும் எங்கே படபடப்பு அதிகமாகிறது என்று. அந்த படபடப்பு வர இடத்துல நம் கை விரல்களை வைக்கலாம், அல்லது ஒத்த கையை வைக்கலாம், 2 கையையும் கூட எங்கெல்லாம் நமக்கு அது வருகின்றதோ அங்கே நேரடியாக கையை வைத்து கண்ணை மூடி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெறல் விழா எலும்புகள் முழுவதும் படர வேண்டும். அந்த நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகள் முழுவதும் படர வேண்டும். ஈஸ்வரா, அகசியின் தாய்கருள் பெற்ற நஞ்சினை வெல்லக்கூடிய அந்த அற்புத மூலிகை மனங்கள், பச்சிலை வாசனை, அருள் தாவர நட்சத்திரங்கள் இந்த குருத்தெலும்பு முழுவதும் படர வேண்டும். அதற்குள் இருக்கக்கூடிய ஊன் முழுவதும் படர வேண்டும். இந்த ஊனை உருவாக்கி கொண்டிருக்கிற அணுக்களும் அந்த மகிழ்ச்சியின் அல்சக்தி படர வேண்டும். அந்த அணுக்கள் அந்த ஊனாக ஒளியான உணர்வின் அந்த சக்தி வாய்ந்த நிலையாக இந்த நெஞ்சின் பாகம் உள்ள அந்த ஊனிலே இது உருப்பெற வேண்டும். இதைத்தான் மடி என்று சொல்வது. மடி மீது இரணியனை வைத்து வாசப்படி மீது, வாசல் என்றால் உயிர், புருவமத்தி, இந்த மடி மீது துருவ நட்சத்திரத்துடைய பேரருள் பேரலையும் அகசியின் தாய்கருள் பெற்ற நஞ்சை வெல்லக்கூடிய மூலிகை மனங்கள், பச்சிலை வாசனையும், மாமகர் ஈஸ்வராய குதிரை உணர்வையும் ஞானவுடைய அலுசக்தி இதை இணைத்தம் என்றால் இந்த மடி என்றால் இந்த ஆன்மாவிலிருந்து வருவதுதான் இந்த குருத்தெலும்பு என்று சொல்லுகின்றன, விலா எலும்பு என்று சொல்லுகின்றன. என்றால் எலும்பு என்று சொன்னாலே அது ஒரு மேக்னட், காந்த சக்தி, கவரக்கூடிய ஆற்றல் பெற்றது. ஆக காந்தம் என்பது ஒரு அணுவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சக்தி. லட்சுமி நாராயணா காந்தத்தால் தான் இவ்வளவு பெரிய சூரியனே உருவானது. ஆக இந்த காந்தம் தனக்குள் கவரக்கூடியதுதான் இங்கே ஊனாக மாறுகின்றது. ஆக இந்த ஊனை உருவாக்கக்கூடிய அந்த காந்தத்தை துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி, அதைத்தான் அங்கே கரண்ட் என்று சொல்வது. இந்த பயத்தின் துடிப்பு அதிர்வுகள் அதிகமாக மின் உற்பத்தி கூடுகின்றது. மின் உற்பத்தி கூடும் பொழுது காந்த சக்தி கூடுகிறது. இந்த காந்த சக்தி கூடும் பொழுது எண்ணிய சக்தி, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியும் அந்த மகா ஞானிகளுடைய சக்தியும் அகசியின் தாய்கருள் பெற்ற சக்தியும் பெற வேண்டும் என்று அந்த காந்தத்தில் இதை இணைத்தம் என்றால் இந்த குருத்தெலும்பும் சரி, நம் விலா எலும்புகளும் சரி, நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகளும் சரி, இந்த ஊனாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அதிகமாக படர நேருகின்றது. நமது ஆன்மாவிலே இதற்கு முன் நம்மை அறியாது சேர்த்துக் கொண்ட சகல விதமான தோஷங்களும் தீமைகளும் எத்தனையோ வினைகளையும் கரைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இது மறைகின்றது, நமக்குள் உருவாகின்றது. அதாவது அந்த தீமைகள் மறைகின்றது, நமக்குள் நல்ல உணர்வுகள் ஓங்குகின்றது, வலுவான உணர்வாக பெறுகின்றோம். யாரையும் தாக்குவதற்கல்ல, நல்ல உணர்வுகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்களை காப்பதற்காக, நல்ல அணுக்களை காப்பதற்காக, ஞானிகள் கொடுத்த அந்த வித்துகளை வளர்ப்பதற்காக. இப்ப நாம் அடிக்கடி செய்யும் பொழுது நம் புருவ மத்திக்கு நினைவை கொண்டு போய் பழகி இருக்கிறோம். கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் கொண்டு செல்ல பழகி இருக்கின்றோம். நினைவு விண்ணிலே செலுத்த பழகி இருக்கின்றோம். இதே போன்றுதான் எந்த மகா ஞானி, எந்த ரிஷி, எந்த துருவ நட்சத்திரம், மாமகரிஷி யாரெல்லாம் சொல்லியிருந்தோமோ அந்த உணர்வு எல்லாம் எடுத்து கொண்டு வந்து மடி, நாம் நெஞ்சின் பாகம் இதை குவிக்க பழக வேண்டும். இதை எடுக்க, இது நமக்குள் பதிவாக, நம் உயிர் இந்த அணுக்களை புதிதாக உருவாக்க, நம்முடைய நினைவுகள்
இந்த எலும்புகளுக்குள் முழுவதும் ஊடுருவி ஊனாக மாற நான் எது பதிவோ மீண்டும் நினைவுக்கு வரும். ஆக இதற்கு முன் இப்படி ஊனாக பதிவாதியதான் நமக்குள் எதிர்பாராத செயல்களாக நம்மை அறியாது இருள் சூழும் சந்தர்ப்பங்கள் வருவதும், அல்லது நம்மை அறியாமலே கோபப்பட செய்வதும், பயப்பட செய்வதும், அதிர்ச்சியடைய செய்வதும். அதாவது இந்த சொல்லுகின்றமே, அவருக்கும் இப்படி ஆகிவிட்டது எனக்கும் வந்து விடுமோ இந்த பலவீனம். இந்த பலவீனம் எல்லாம் இப்படி வர்றதுதான் இந்த மனம். அந்த பலவீனம் என்று சொல்லுகின்றமே, இந்த மன பலத்தை கூட்டுவதற்கும் அகசியின் இந்த பூமியை திசை திருப்பினான், சமப்படுத்தினான், சீராக்கினான் என்று சொல்வது போன்று நாம் நமக்குள் இருக்கக்கூடிய இந்த பூமி, இந்த உடலான பூமியை சீராக்க, சமப்படுத்த, திசை திருப்பி ஞானிகள் திருப்பி வைக்கத்தான் இந்த நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகளும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஊணுகளும் சரி, துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும். ஈஸ்வரா 2 கையையும் வைத்து அப்படியே நாம் கண்ணை மூடி அந்த சக்தி படர வேண்டும் என்று இதே நினைவுகள் இருந்தோம் என்றால், நம் கை வழியாக, நம் விரல்கள் வழியாக அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் இந்த எலும்புகளுக்குள் பதிவாகின்றது. நம் கண்ணின் நினைவும் பதிவாகின்றது. நம் கண்களுக்கும் அந்த விழா எலும்புகளுக்கும் அந்த குருத்தெலும்பிற்கும் அதில் இருக்கக்கூடிய ஊணுகளுக்கும் துருவ நட்சத்திரத்தின் பேரல்கள் இந்த முகப்புகளிலே அது இணைகின்றது. இந்த முகப்புகள் இது கூட அடுத்து நமக்கு பயம் வந்தாலும் அதிர்ச்சி வந்தாலும் அதோடு சேர்ந்து இந்த துருவ நட்சத்திரம் சேர்ந்தே வரும். அது இந்த துருவ நட்சத்திர உணர்வுகள் சேர இந்த விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம் என்றால், இந்த அதாவது சில சினிமாக்களிலும் பார்த்தவர்களுக்கு தெரியும். ஆக ஒரு படம் மேலிருந்து கீழ் ஓடுவதை மீண்டும் கீழிருந்து மேலே ஓட்டினால் எப்படி மாறி வருமோ, இது போன்று இந்த ஆன்மாவிலே தீமையான உணர்வுகள் வருவது எந்த வழியாக வந்ததோ அந்த வழியாகவே அதை நாம் அனாதையாக்கி நம் நீர்ப்போட்டத்திலிருந்து அகன்று செல்லக்கூடிய உணர்வு தான் இது. எந்த எண்ணத்தால் எந்த வழி, எந்த வாசல் வழி நமக்குள் வருகின்றதோ அதே வாசல் வழியாக நாம் அதை திருத்தி நல்லதாக மாற்றி அனுப்புகின்றோம். இதான் வேகா நிலை, சமைத்து அனுப்புகின்றோம். நாம் ஏற்கனவே ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்களிலும் அந்த எலும்புகளிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை உணர்வுகள் மிக மிக சக்தி வாய்ந்ததாக பதிவாகின்றது. நமக்கு மன பலம், மன உறுதி. குருநாதர் சொன்ன முன்ன வைத்த காலை பின்ன வைக்காதே, நன்மைகள் பல செய்ய துணிவு கொடுக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். அந்த துணிவு அவர் கொடுப்பதை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகளிலும் சரி, குறிப்பாக அந்த குருத்தெலும்பிலும் சரி, அந்த ஊணுகளிலும் சரி, எந்த அளவிற்கு நாம் மீண்டும் மீண்டும் கண்ணின் நினைவையும் அந்த மகா ஞானியுடைய குவிப்பு நாம் அதிகமாக இங்கே குவித்து கொண்டு வருகின்றோமோ, இந்த மன உறுதி, மனபலம், அந்த மகா ஞானிகள் எப்படி எந்தகைய தீமை வந்தாலும், எத்தகைய துன்பங்கள் வந்தாலும், எத்தகைய கலக்கமான நிலை வந்தாலும் அதை வைரம் போன்று தாங்கி அதை மாற்றி, அகசியன் எப்படி இந்த பூமியை சமப்படுத்தின இந்த குரு தெளிவாக சொல்லின்றதோ அந்த சீராக்கக்கூடிய உணர்வும் நல்லதாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் நாம் பெற முடியும். நமக்கு அந்த மனபலமும் மன தைரியமும் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். என்றால் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு தான் இந்த சக்தியை பெற செய்கின்றோம். ஆக நல்ல அணுக்களுக்கு இந்த உயர்ந்த ஊட்ட சக்தி கொடுக்கப்பட போகும்போது நம் ஆன்மாவிலே இதற்கு முன் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகளுக்கு மாறாக ஞானிகளுடைய உணர்வுகள் அது வலு கொண்டதாக, வலு ஊட்டுவதாக, மிக மிக சக்தி வாய்ந்த ஊட்ட சக்தியாக இது சேருகின்றது. நமது ஆன்மா தூய்மையாகின்ற ஒரு கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கை நாம் தூய்மையாக்க அது எப்படி தெளிவாக பளிச்சிட்டு அனைத்தையும் காட்டுகின்றதோ, இது போன்று நமது ஆன்மா ஒரு கண்ணாடி போன்று பரிசுத்தமாகும் பொழுது நாம் எந்த ஞானிகளை எண்ணுகின்றோமோ, எந்த அகசியர்பால் நினைவை செலுத்துகின்றோமோ, எந்த மாமகர் ஈஸ்வர உதயர்பால் செலுத்துகின்றோமோ, ஞான பெரும்பால் நினைவை செலுத்துகின்றோமோ, அந்த பேரருள் உணர்வுகள் உடனடியாக நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் தொடர்பு கொள்ளவும் அந்த சக்தியை பெறவும், நமது ஆன்மாவில் அவர் உணர்வுகள் பெருகவும், நம்ம ஆன்மாவிலிருந்து எளிதில் நாம் சுவாசித்து நம் உடல் முழுவதும் பரவச் செய்யும், நமக்குள் விளைய வைத்த உணர்வு அடுத்தவர்களுக்கு பெறச் செய்வதும், உலகம் முழுவதும் பரவச் செய்வதும். இப்படி நாம் யாரையெல்லாம் நினைக்கின்றோமோ, யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ, யாரெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்களுக்கு இந்த சக்தியை பெறச் செய்வதற்கு மிக பேர் உதவியாக இருக்கும். அதனால்தான் குருநாதர் இதை மானிட்டர், இந்த குருத்தெலும்பை மானிட்டர் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த மானிட்டர் என்பது இதுதான், வெளியிலிருந்து வருவதை கவர்ந்து உடனடியாக நமக்கு கொடுப்பது. அதை நாம் அறிஞானி உணர்வை கவரக்கூடியதாக அந்த குருத்தெலும்பை மாற்றிவிட்டால் நமது ஆன்மாவை அது மிக மிக ஆற்றல் மிகுந்த சக்தி வாய்ந்த ஆன்மாவாக மாற்றும். அதைத்தான் சாக்கடை அருகிலே உட்கார வைத்து
என்னுடைய ஆன்மாவை நீ பார் என்று அவருடைய ஆன்மாவிலே அந்த பேரருள் பேரொளி உணர்வுகள் பளீர் பளீர் என்று அது வெளி வீசுவதையும் அதை பார்த்ததும் எனக்கும் என்னுடைய ஆன்மா இப்படி இருந்தால் இதே மாதிரி அந்த அழகான ஆன்மாவை நான் ஆடையாக அணிய வேண்டும் என்று எனக்கும் இந்த ஆசை வந்தது என்று குரு சொல்வது போன்று நாம் அந்த அழகான அந்த பேரருள் பேரொளி மகரிஷி ஈஸ்வராய குரு அவருடைய ஆன்மாவிலே அந்த பேரருள் பேரொளி அவர் எப்படி விளைய வைத்தாரோ வளர்த்தாரோ அது நம் குரு எப்படி அதை கண்டு அவரும் அது பெற வேண்டும் என்று இச்சைப்பட்டாரோ அதே உணர்வுகளை நானும் இச்சைப்படுவோம். எங்கள் விழா எலும்புகள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் ஈஸ்வரா. எங்கள் குருத்தெலும்பு முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அது பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும். இந்த ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தையும் விழா எலும்பையும் குருத்தெலும்பையும் நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகளை ஊனையும் திரும்ப திரும்ப நினைவை செலுத்தி இதே போன்று அகசியன் தாய்கள் பெற்ற மூலிகை மனங்களில் பச்சிலை வாசனைகளும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவ ஞான குருவை நமக்கு வேண்டி எந்தெந்த ரிஷிகள் எந்தெந்த ஞானிகள் எந்தெந்த உணர்வுகள் நாம் பெற வேண்டும் என்று இச்சைப்படுகின்றமோ அதையெல்லாம் இங்கே குவித்து இந்த சக்திகள் எல்லாம் இங்கே படர வேண்டும். ஒரு செடிக்கு உரம் இடுவது போன்று நாம் நம் உடல்ல அந்த ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்களுக்கு இந்த ஊட்ட சக்தியை கொடுப்போம். ஒரு 5 நிமிடம் இப்ப இன்னொரு வரை சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்தி ஒரு 5 நிமிடம் இதையே திரும்ப திரும்ப துருவ நட்சத்திரத்தின்பால் செல்வதும் அகசியர்பால் செல்வதும் அவர் தாய்கள் பெற்ற மூலிகை மனங்கள் அது அதன்பால் செல்வதும் துருவ நட்சத்திரம்பால் செல்வதும் மாமகரிஷி ஈஸ்வராய குருபால் செல்வதும் ஞானகுருபால் செல்வதும் எல்லா மகரிஷின்பால் செல்வதும் அது அனைத்தையும் கவர்ந்து குருத்தெலும்பு நெஞ்சின்பாகம் உள்ள விழா எலும்பு அந்த ஊனை உருவாக்கி கொண்டிருக்க அணுக்கள் கையை வைத்து நேரடியாக இதை இழுத்து சுவாசித்து ஒரு 5 நிமிடம் நாம் தியானிப்போம். இதே போன்று இப்பொழுது சொல்வதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். குரு காட்டிய வழியிலே தான் நாம் செய்கின்றோம். நம் உடலிலும் சரி ரத்தத்திலும் சரி நம்மை அறியாது எடுத்துக்கொண்டு அதான் ஜீவ ஆன்மா என்று சொல்வது. அந்த ஜீவ ஆன்மாக்களுக்கும் இது போன்றுதான். நாம் பயம் அதிர்ச்சி என்று சொல்கின்றன. இப்படி பயந்த உணர்வுகள் அந்த சந்தர்ப்பத்திலே இது போன்ற ஆன்மாக்களை நாம் நுகர்ந்திருந்தால் அல்லது நான் முதல்ல சொன்ன மாதிரி சில பிராணிகளையோ பூச்சிகளையோ அடிக்கடி அடித்து கொண்டிருந்தால் அது எப்படி இந்த பயந்து வெளிவந்ததோ அந்த ஆன்மாக்கள் எல்லாம் மீண்டும் நமக்கு இதே அதிர்ச்சிகளைத்தான் தூண்டும். அதனால்தான் நமக்கு அந்த அதிர்ச்சியும் படபடப்பும் நம்மால் இனம் புரியாத பயமும் வருவது. அந்த ஆன்மாக்கள் இப்ப நம்ம விழா எலும்புகள் பெற வேண்டும் என்றும் ஊன் பெற வேண்டும் என்று எண்ணினோம். அதே போன்று நம் உடல்ல அதுதான் நம்ம ஏற்கனவே ஜீவான்மாக்கள் என்று சொல்லுகின்றோம். இப்ப நேரடியாக அதை நினைவுபடுத்தி மாமகரிஷி ஈஸ்வராய குருவை எண்ணி ஞான குருவை எண்ணி
என் உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஜீவான்மாக்கள் அல்லது ஜீவான்மா என்று சொல்ல அந்த ஆன்மாக்கள் தான். இப்ப நாம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த நெஞ்சின் பாகம் உள்ள அணுக்களுக்கு ஊனுக்கு நாம் எப்படி உரமேற்றி கொடுத்தோமோ இது போன்று நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலையும் அந்த மாமகர்ஷி ஈஸ்வராய குருவருடைய உணர்வுகளையும் அகசியின் தாய்கர்கள் பெற்ற நஞ்சை வெல்லக்கூடிய மனங்களையும் ஞானகுருடைய அருள்சக்தி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும். அது நம் உடலில் இருந்தே பிறவில நிலை அடையக்கூடிய தகுதி பெற வேண்டும். சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று நாம் இப்பொழுது தியானிப்போம். நாம் எப்படி இந்த குருத்தெலும்பு பெற வேண்டும், ஊனுக்குள் இருக்கக்கூடிய ஊனை உருவாக்க அணுக்கள் பெற வேண்டும் என்று நினைவை செலுத்தினோமோ இதே போன்று எங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும். ஈஸ்வரா, நம்ம ஆன்மாக்களை எண்ண வேண்டியதில்லை, குரு சொன்ன பதிவை எண்ணி உயிரான ஈசனிடம் நாம் இந்த வேண்டுதலை என் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களும் அது என்னுள்ளே இருந்து விமோச்சனம் பெற வேண்டும். சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும். அவைகள் எல்லாம் அந்த ஞானத்தின் வழித்தொடராக வளர வேண்டும். என்னுள் இருந்து எனக்கு அது பேர் உதவியாக மனபலமும் மனவளமும் ஞானத்தையும் பெறக்கூடிய என்னுடன் ஒத்துழைத்து வாழக்கூடிய சக்தியாக அது வர வேண்டும். அந்த உயிரை கடவுளாக அமைத்து அந்த உயிரான்மா அழியாத நிலைகள் பெற வேண்டும். என்னுள் இருந்து அந்த உயர்ந்த ஞானத்தை பெற வேண்டும். அவைகளுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உயிரையும் மாமகர்ஷி ஈஸ்வராய நேரடியாக மாமகர்ஷி ஈஸ்வராய உதவியாக நம் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் அது எண்ணி அந்த சக்தி அவர் உபதேச வாயிலாக ஞானகுரு நமக்கு எப்படி பதிவு செய்தாரோ அந்த அடிப்படையிலே குரு காட்டிய நெறிப்படி நம் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும். என்னுள் இருந்து அவர்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும். அந்த மனபலம் பெற வேண்டும். மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். என்னுள் இருந்து அந்த உயர்ந்த ஞான சக்தி கிடைக்க வேண்டும். அஞ்ஞானம் பெற வேண்டும். அந்த உயிரான்மாக்கள் அனைத்தும் அருள் ஆனந்தம் பெற வேண்டும் ஈஸ்வரா. இதே போன்று கோலமா மகரிஷியும் நாம் எண்ணி, என்றால் கோலமா மகரிஷியும் எத்தனையோ அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ உடலை அவரை அறியாத காலத்தில் அரசராக இருந்த காலத்தில் இது போன்று அவரும் செயல்படுத்தி இருக்கின்றார். பின் அவர் தவ வாழ்க்கையில் அது ஈடுபட போகும்போது அந்த ஆன்மாக்கள் அவரை சூழ்ந்து அவருக்குள் பல தொல்லைகள் கொடுத்தது. ஆனாலும் அது ஆதிசங்களுடைய உடல் இல்லை. பின்னாடி அவர் வந்து இது போன்ற தீமைகள் எல்லாம் அவர் மாற்றி அமைத்தார். அந்த கோலமா மகரிஷி அவர் உடலில் இருந்த ஆன்மாக்கள் எப்படி ஒளிநிலைப்படுத்தி அவர் அந்த ஒளியான நிலையை பெற்றார். அந்த கோலமா மகரிஷின் அல்சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. அந்த கோலமா மகரிஷின் அல்சக்தி எங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஜீவான்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும் ஈஸ்வரா. என் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மாக்கள் அனைத்தும் அந்த கோலமா மகரிஷின் அல்சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. இதே போன்று நமது குருநாதர் இந்த பய உணர்வுகளை பற்றி சொல்லப்படும் போது வியாசகரையும் சொல்லி இருக்கின்றார். வியாசகரும் இதை போன்றுதான். கடலிலே அவர் மீன் பிடித்து அதில் அவர் சென்ற படகு புயலிலே சிக்கப்பட்டு அந்த மரம் கட்டுமரம் கவிழ்ந்து கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலுமே இந்த பயம்தான் வருகின்றது. அவர் உடலிலே அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலுமே இந்த பயத்தினுடைய அதிர்வு கூடுகின்றது. இறந்து விடுவோமோ, இனி மீள்வதற்கு வழி இல்லையோ என்ற இந்த துடிப்பு, இந்த பய உணர்வு தான் அவருக்குள் அதிகமாகின்றது. ஆனால் அந்த நேரத்தில் இந்த நுண்ணிய உணர்வுகளை சுவாசித்த மனிதநிலை வளர்ச்சி பெற்றது போன்று அந்த கடல்வாழ் நிலை வளர்ச்சி பெற்ற அந்த சுறா என்று சொல்கின்றன, இன்று டால்பின் என்று சொல்கின்றனர். இவருடைய உணர்வை சுவாசித்துதான் அவரை முதுகிலே சுமந்து அவரை காக்கின்றது. அந்த நேரத்திலே எந்தெந்த பய உணர்வு அவர் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் சுவாசித்ததோ அது அனைத்துமே நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம். எந்த மீனை நாம் புசித்தோமோ அந்த மீனே நம்மை காத்தது என்று அவருடைய தவறின் நிலைகளை அவர் மறந்து தன் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளிலுமே அன்றைய அக்கால வழக்கப்படி அந்த கதிரவனை, அந்த சூரியனை எண்ணி அந்த வடக்கு திசையில் அது அதிகாலை நேரம் அவர் தன்னிச்சையாக அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய பேரருள் பேரொளி அவர் நுகரக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்தது. அதுபோன்று நாம் இப்பொழுது வியாசக மகரிஷி எண்ணுவோம். அந்த வியாசக மகரிஷிக்கு அந்த பயத்தின் உணர்வு கொண்டு எப்படி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அவருக்கு அது பெறச் செய்ததோ, அவர் எப்படி அந்த அகஸ்திய உணர்வுகளை பின் வந்த ஒவ்வொரு ஞானிகளிலும் வெளிப்படுத்தியவர்கள் அவர் எப்படி மிக மிக சக்தி வாய்ந்த அகஸ்திய உணர்வுகளை பெற்றாரோ, எல்லோரையும் பெரும்படி செய்தாரோ, அந்த வியாசக மகரிஷி பெற்ற அந்த பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் விழா எலும்புகள் முழுவதும் படர வேண்டும். எங்கள் குருத்தெலும்பு முழுவதும் படர வேண்டும். ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் அந்த வியாசக மகரிஷி அல்சக்தி படர வேண்டும். அவருக்கு எப்படி இந்த பய துடிப்புகள் மாறி
அவர் எப்படி மனபலம் பெற்று மகாபாரதம் என்றும் கீதாச்சாரம் என்றும் மக்களையே அனைவரையுமே நல்வழி காட்டக்கூடிய கண்ணன் காட்டிய திருட்டு வழி என்று அதோ வருகிற நாரதன் என்று மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த உடல் என்ற நிலையில் பிறவி என்ற நிலையிலிருந்து விடுபட்டு மெய்வழி செல்வதற்கு கீதாச்சாரம் என்று கீதா உபதேசம் என்று மெய் உணர்வை கொடுத்தாரோ அந்த அரும்பெரும் சக்தி எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்கள் அது படர வேண்டும். அவர் பெற்ற மனபலம் போன்று எங்களுக்கு அந்த மனபலம் கிடைக்க வேண்டும். அவர் உடல் உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் அனைத்திலும் எப்படி துருவ நட்சத்திரத்தின் பேரொலி படர்ந்ததோ அகசியனோடு பெற்றாரோ அந்த அரும்பெரும் சக்தி நாங்களும் பெற வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் அந்த வியாச மகிழ்ச்சியின் அகசக்தி படர வேண்டும். இந்த பய உணர்வுகள் மாறி நமக்குள் அந்த அச்சம் என்ற நிலையில் மாறி அந்த அச்சத்தை ஊட்டும் உணர்வுகளுக்கு இந்த மகரிஷியின் அருள்சக்தி வியாச மகரிஷியின் அருள்சக்தி கூடி அது மனபலம் பெற்று என் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அந்த சக்தி பெற்று நாங்கள் அனைவரும் அகசியனை போன்று இந்த பூமியை சமப்படுத்தக்கூடிய சக்தி பெற்றவர்களாக அனைவரையும் காக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக மனபலம் பெற்றவர்களாக மனநலம் பெற்றவர்களாக மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தி பெற்றவர்களாக நோய் நீங்கி உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று நாங்கள் மகிழ்ந்து வாழ்ந்து அனைவரையும் மகிழ்ந்து வாழக்கூடிய சக்திகளாக பெற வேண்டும். ஈஸ்வரா வியாச மகரிஷின்பால் நினைவை செலுத்தி ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி மாமகரிஷி ஈஸ்வர குருவின்பால் நினைவை செலுத்தி அந்த வியாச மகரிஷின் அல்சக்தி அந்த விழா எலும்புகள் முழுவதும் படர வேண்டும். எங்களை அறியாது இயக்கக்கூடிய இந்த பயமான நிலையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். மனபலம் பெற வேண்டும். எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஒரு 2 நிமிடம் நாம் இயங்கி தியானிப்போம். வியாச மகரிஷியின் இதை போன்றுதான் நமது குருநாதருக்கும் மாமகரிஷி ஈஸ்வர குருதேவர் இமய மலையிலும் இன்னி இதை போன்று ஒரு கால் பாதம் மட்டும் வைக்கக்கூடிய அதாவது ஸ்ரீவில்லிபுத்தரையே மலைப்பகுதியிலும் சில அனுபவங்களை கொடுத்து மனமே இனியாகிலும் மயங்காதே பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே நேற்றிருந்தார் இன்றிருப்பது நிஜமோ நிலையில்லாத இவ்வுலகம் உனக்கு சதமாமோ மின்னலை போல மறைவதை பார என்று சொல்வது போன்று இந்த மரணம் என்ற பயத்தை நீக்கி மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற மரணத்தை வென்ற ஒளியான உணர்வுகளை பெற்ற அந்த மாமகரிஷி ஈஸ்வர குருதேவனுடைய அருள்சக்தியும் அந்த அருளை பெற்ற அந்த ஞானகுரு அருள்சக்தியும் அந்த இமய மலையிலும் அந்த கால் பாதம் மட்டும் வைக்கக்கூடிய இடத்திலே அந்த மனபலத்தை எவ்வாறு குரு பெற்றாரோ அந்த சக்திகள் அனைத்தும் எங்களுக்குள் ஓங்கி வளர வேண்டும். ஈஸ்வரா மாமகரிஷி ஈஸ்வர குருதேவர் இமயமலையில வைத்து நம்ம குருநாதருக்கு எப்படி அந்த மனபலம் பெறச் செய்தாரோ அது அந்த மனதை ஏன் நீ வாட்டுகின்றாய்? நிலையில்லாத இந்த உலகம் உனக்கு சதமோ? அது நிலையில்லாத இந்த உலகிற்காக நாம் இந்த மனதை வாட்டாது மெய் உலகை மெய் பொருளை மெய்வெளி செல்லக்கூடிய அந்த பாதையாக நாம் அருள் வாழ்க்கையாக வழி நடத்துவோம். மரணத்தை வென்ற மகா ஞானியுடைய அருள்சக்தியை பெறுவோம். மரண பயத்தை வெல்வோம். மரணத்தை வெல்வோம். வேகா நிலை பெறுவோம். அழியா ஒளி சரீரம் பெறுவோம். அந்த பேரொளி பெற வேண்டும். ஈஸ்வரா ஞான குருவம்பால் நினைவை செலுத்தி மாமகரிஷி ஈஸ்வர குருவம்பால் நினைவை செலுத்தி நம்முடைய நெஞ்சின் பாகம் உள்ள அந்த எல்லா அணுக்களிலும் குருத்தெலும்பிலும் மூணிலும் குரு எந்த ஆற்றல் மிகுந்த சக்தி எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று அந்த உபதேசித்து அருளினாரோ அந்த அனைத்து சக்திகளும் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். ஈஸ்வரா எங்கள் உடல் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இந்த சக்தி பெற வேண்டும். எங்களுக்குள் அச்சத்தை ஊட்டும் அந்த உணர்வுகளுக்கு மனபலம் பெற்று அருள்வழி வாழ்ந்து அருள்வாழ்க்கை வாழக்கூடிய அருஞான சக்தியாக எங்களுக்குள் ஓங்கி வளர வேண்டும். நன்மைகள் பல செய்யக்கூடிய அந்த துணிவு எங்களுக்கு வேண்டும். ஈஸ்வரா எங்கள் உடலை உருவாக்கிய நல்ல அணுக்களுக்கு அந்த ஊட்ட சக்தி கிடைக்க வேண்டும். ஈஸ்வரா நல்லவர்கள் காக்கப்பட வேண்டும் என்று மாமகரிஷி ஈஸ்வர எந்த உணர்வுடன் அதை பதிவு செய்தார் அந்த நல்லதை காக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் வளர வேண்டும். எங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்லது ஓங்கி வளர வேண்டும். இந்த உலக மக்கள் அனைவருடன் அவர்கள் அறியாத சேர்ந்த இருளில் நீக்கி அந்த நல்லவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஈஸ்வரா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று அந்த அகசியமா மகரிஷி தெற்கில தோண்டி இந்த உலகை சமப்படுத்தக்கூடிய சக்தி அவர் எப்படி அதை நிலைநாட்டினாரோ அந்த சக்தி இங்கே மீண்டும் தலைத்து ஓங்கி செழித்து வளர வேண்டும். ஈஸ்வரா
இந்த தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது ஊனிலும் அந்த நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகளிலும் குருத்து எலும்புகளிலும் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டருக்கு இறைவா போற்றி அந்த தென்னாட்டில் தோன்றிய அந்த அகசியின் பரிபூர்ண சக்தி கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா. நாங்கள் தியானம் இருக்கும் இந்த வீடு முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா. இதே போன்று கணவன் மனைவி எண்ணி, மனைவி கணவனை எண்ணி, குழந்தைகளை எண்ணி, நம்மை சார்ந்த எத்தனை பேர் நாம் பார்ப்பவர், நாம் நினைப்பவர், நம்மை பார்ப்பவர் எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒரு 2 நிமிடம் தியானிப்போம். இந்நேரம் வரை துருவ நட்சத்திரம், மாமகர்ஷி, ஈஸ்வராய குருவர், ஞானகுரு, அகசியின் தாய்க்கருளை பெற்ற சக்தி, கோலமா மகர்ஷி, வியாசக பகவான், இப்படி ஒவ்வொரு உணர்வாக சொல்லி வந்தது அனைத்துமே என் மனைவி கிடைக்க வேண்டும், என் கணவர் கிடைக்க வேண்டும், என் குழந்தைகள் கிடைக்க வேண்டும், தியான செய்வோர் அனைவரும் கிடைக்க வேண்டும், இந்த உலகம் முழுவதும் பட வேண்டும். நாங்கள் பார்ப்போரும், எங்களை நினைப்போரும், நாங்கள் நினைப்போர், எங்களை எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா. எல்லோரும் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இந்த அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும். எல்லோருக்கும் இந்த மன பலம் கிடைக்க வேண்டும். நன்மைகள் செய்யக்கூடிய அந்த பிணிவு கிடைக்க வேண்டும். அந்த நல்லவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ஈஸ்வரா. நல்லதை செய்யக்கூடிய அந்த மனபலம், அந்த துணிவு, அந்த உணர்வுகள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று நம் குருநாதர் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல உணர்வுகளை அது ஊட்டம் கொடுக்க எப்படி அது தட்டி எழுப்பி அந்த நல்ல உணர்வுகளை தூண்டும்படி செய்தார். அந்த உணர்வுகள் இங்கே கலந்து எழ வேண்டும். இந்த உலக மக்கள் அறியாது அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னமே சாப வினை, பாவ வினை, பூர்வ ஜென்ம வினை, இந்த தீய வினையிலிருந்து அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். எல்லோருடைய ஆன்மாவும் பரிசுத்தமாக வேண்டும் ஈஸ்வரா. இதுபோன்று நாம் தொடர்ந்து செய்ய நமக்குள் அந்த மன பலமும் புத்துணர்வும் அந்த தைரியமும் ஞானமும் சாந்தமும் விவேகமும் குருநாதர் சொன்ன பரிபக்குவ நிலையை நாம் பெறுகின்றோம். இந்த பரிபக்குவ நிலை நாம் அனைவரையும் பெறச் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக, உலகுக்கு வழிகாட்டிகளாக நாம் வளரத் தொடங்குகின்றோம். குருநாதர் சொன்னது போன்று முன்ன வைத்த காலை பின்ன வைக்காது என்று சொல்வது போன்று நன்மைகளை செய்யக்கூடிய உணர்வுகளை நாம் முன்னோக்கிய போவோம். அதற்குண்டான ஆக்க சக்தியும் ஊக்க சக்தியும் அந்த குரு அருளும் திரு அருளாக ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அது பெற வேண்டும். எங்களுக்குள் அது வழிகாட்டியாக அமைய வேண்டும். எல்லோருக்கும் அது வழிகாட்டியாக அமைய வேண்டும். நாங்கள் அனைவரும் அந்த அகசியனுடைய ஈர்ப்போட்டத்திலே வாழ வேண்டும். மாமகர்ஷி ஈஸ்வராய ஈர்ப்போட்டத்திலே வாழ வேண்டும். உலக மக்கள் அனைவரும் மாமகர்ஷி ஈஸ்வராய அருள்வட்டத்திலே என்றும் மகிழ்ந்து வாழ்ந்திட நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உறுதியாக சபதமாக நாங்கள் எடுப்போம். அனைவரையும் அந்த மகிழ்ச்சி அல்வட்டத்தில் வாழ தவம் இருப்போம், தியானிப்போம். ஓம் ஈஸ்வரா, குருதேவா.